வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் இன்றைய நாளுக்கான அதாவது ஜனவரி 20, 2026 ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தை மாதம் 6ஆம் தேதி மங்களகரமான செவ்வாய்க்கிழமை. இன்று சதய நட்சத்திரம் மற்றும் சுக்கிலபட்சத்தில் திருதியை திதி இணைந்து வருவதால் சில ராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன. உங்களின் இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கம். தமிழ் தேதி தை மாதம் 6ஆம் தேதி விசுவாச வருடம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நட்சத்திரம் அவிட்டம் மதியம் 3:15 வரை, பின் சதயம். சந்திராஷ்டம் இன்று மாலை வரை கடகம், மாலைக்கு மேல் சிம்மம். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷம். தைரியம் கூடும் நாள். செவ்வாய்க்கிழமை என்பதால் சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ரிஷிபம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும். பேச்சில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்ய சாதகமான நாள். மிதுனம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நிலுவையில் இருந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். கடகம். இன்று மாலை வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கவும். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் யோசித்து செயல்படுங்கள். சிம்மம். இன்று மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் விழிப்புணர்வு தேவை. பணப்பரிமாற்றத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். கோபத்தை குறைப்பது நல்லது. கன்னி. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் நலம் தரும். துலாம். தொழிலில் இருந்து மந்த நிலை மாறி வேகம் எடுக்கும். கடன் சுமைகள் குறைய வழி பிறக்கும். தந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிகம். இன்று உங்களுக்கு யோகமான நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். தனுசு. வாகன பயணங்களில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். ஆனால் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பொறுமை மிக அவசியம். மகரம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கும்பம். நீண்ட நாள் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகள் மறைவார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். மீனம். புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். புதிய கலைகளை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானுக்கு செவ்வரளை பூசாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்யுங்கள். நாளை காலையில் உங்களை சந்திக்க நான் காத்திருக்கிறேன். நன்றி.